பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் யூஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விவசாயி விளைபொருளை விற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, எந்த நகரமாக இருந்தாலும் சரி, வில்லேஜாக இருந்தாலும் சரி, எல்லா மளிகை கடை காய்கறி கடையிலையும் பொங்கல் அப்போ ஒரு தேங்காய் குறைஞ்சபட்சம் ரொம்ப சின்ன காயே நீங்கள் 30 ரூபாய்க்கு கீழே வாங்கியிருக்க முடியாது. ஆனால் இந்த தேங்காய்லாம் இருக்கு இல்லையா, பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணது. இந்த பொங்கலுக்கு முன்னாடி அறுவடை பண்ணது நம்ம அவங்க அந்த ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில் கொண்டு நம்ம இறக்குறோம். அங்கே இறக்கும்போது அந்த தேங்காயை அவங்க 15 ரூபாய்க்கு கூட வாங்க தயாராக இல்லை. நம்ம போய் நானே ஒரு இடத்துல போயிட்டு கேட்குறவன் ஒரு தேங்காய் எவ்வளோ நேரம்னா 35 ரூபா தம்பி, பெரிய காய் 40 ரூபா அப்படின்றாங்க. இப்போ இந்த காயை அவங்க 15 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை டபுள் காஸ்ட் பண்ணலாம், ஆனால் இங்கே ட்ரிபிள் காஸ்ட் பண்ணுறாங்க. அதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுற நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. பாருங்கள், எனக்கு அந்த ரேட்டு கொடுக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் இது அப்படியே கடந்தாலும் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு இதுவுமே விவசாயிகள் கஷ்டப்படுறது இந்த மாதிரி தான். நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள் பக்கத்தில் என்ன ரேட்டில் தேங்காய் விற்கிறாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து எவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் தேங்காய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 500 தேங்காய் கிடக்கு. இதை நம்ம எப்படி விற்கிறது? இப்போ 15 ரூபாய்க்கு கூட யாரும் வாங்கலை. ஸோ இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இது எல்லாத்தையும் வெட்டி போட்டு காய வச்சு தேங்காய் கொப்பரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி காய வச்ச கொப்பரையாக நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு செக்கு ஆட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மில்லுக்கோ இல்லை எண்ணெயாவோ நம்ம சேல் பண்ணலாம். ஸோ நம்ம சரக்காக இது பண்ணுறோம். இப்போ நம்மளாம் கொஞ்சம் ரேட்டு வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணும்போது, இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் ஸ்டாக் தேங்கிறதுனால நம்ம வீட்டிலலாம் இப்படி வச்சுருக்க காசை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரி பசங்களுக்கு ரொம்ப நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. இப்போ விவசாயியாக அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட விளைபொருளை சரியாக விலை கிடைக்கல அப்படிங்கன்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத சொல்லுங்கள். இது 15 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 7-8 ரூபா இருந்துச்சு, அப்பயுமே நாங்கள் சேல் பண்ணோம். இப்போ 15 ரூபாய்க்கு எங்ககிட்ட வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. 15 ரூபா கிடச்சதுன்னா அது எங்களுக்கு ஒரு நல்ல விலையாக இருந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் என்ன ரேட்டில் இந்த தேங்காய் வாங்குறீங்க, எந்த ஊர், எந்த மாவட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.